குரூப் 4ல செலக்ட் ஆனா பிடபிள்யூடி அப்புறமேல டிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கு குரூப் 2க்கு ரிசர்வேஷன் உண்டா? இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பிடபிள்யூடி கேண்டிடேட் பத்தி பார்க்கலாம். இவங்க குரூப் 4ல செலக்ட் ஆனா குரூப் 2க்கு மட்டும் இல்ல, வேற எந்த போஸ்டுக்கும், அதாவது எந்த கவர்மெண்ட் போஸ்டுக்கும் இவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. அவங்களுக்கு அதே 1% ரிசர்வேஷன் கண்டினியூ தான் ஆகும். அதே மாதிரி ஏஜ்லயும் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா உண்டு. அடுத்தது டிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டா? அதாவது குரூப் 4ல பாஸ் பண்ண பிறகு குரூப் 2ல அந்த ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகுமா? அதை பத்தி பார்க்கலாம். இப்ப குரூப் 4 கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகிற கேண்டிடேட், அதாவது டிடபிள்யூ கேண்டிடேட் செலக்ட் ஆகுனீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ண குரூப் 2 எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பா உண்டு. குரூப் 4 நோட்டிபிகேஷன்ல கிளியரா அதை பத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப அதை பத்தி பார்க்கலாம். இதுல கடைசி லைன்ல தேர்வர் தேர்வு அறிக்கை நாள் அன்று ஆதரவற்ற விதவையாக இருத்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க குரூப் 2க்கு அப்ளை பண்ணும்போது அந்த டைம்ல நீங்க டிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கான ரிசர்வேஷன் உண்டு, அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணீங்க. அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்க குரூப் 2 எக்ஸாமுக்கு உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கண்டிப்பா உண்டு. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. குரூப் 4ல நீங்க செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு மாத வருமானம் 4000க்கு மேல போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசர்வேஷனும் போயிடும். அதனால இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற எக்ஸாமுக்கு, எந்த எக்ஸாமுக்கும் எந்த ஜாபுக்குமே நீங்க அந்த ரிசர்வேஷன்ல வரமாட்டீங்க.